எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். திரியேக கடவுளின் நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். நம்ம வாழ்க்கை வெளிப்புறத்துல எவ்வளவுதான் செழுமையாக இருந்தா கூட ஆனா உள்ளான வாழ்க்கை கசப்புகள் நிறைந்ததாக இருக்கிறது, சோர்வுகள் நிறைந்ததாக இருக்கிறது, உபத்திரவங்கள் நிறைந்ததாக இருக்கிறது. பிறருக்கு நன்மை செய்யக்கூடிய தக்கதாக நம்முடைய உள்ளான வாழ்க்கை இல்லை. ஆனா நம்ம வெளிப்புற வாழ்க்கையை பார்க்கிற பொழுது செழிப்பாக இருக்கலாம், செழுமையாக இருக்கலாம். ஆனா நம்ம நமக்குள்ள கேட்கிற பொழுது நம்ம வாழ்க்கை ஏன் இவ்வளவு கசப்பா போகுது, நம்ம வாழ்க்கை மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டத்தோடு இருக்குது என்று சொல்லி நமக்குள்ள நம்ம என்ன பண்றோம், நொந்து போய் விடுறோம் இல்லையா? இதே போலதான் இஸ்ரேல் மக்கள் கூட என்ன செய்யறாங்க, சிவந்த சமுத்திரத்தை கடந்து சூர் வனாந்தரத்துக்கு வராங்க. அப்ப 3 நாள் தண்ணீர் இல்லாம கஷ்டப்படும் போது அந்த சூர் வனாந்தரத்துல மாறா என்ற இடத்துல தண்ணீரை பார்க்கறாங்க. தண்ணீரை பார்த்தோடனே அந்த ஜனங்களுக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு. 3 நாள் அளவும் தண்ணீர் இல்லாம நம்ம கஷ்டப்பட்டோமே, இப்போ இந்த இடத்துல நமக்கு தண்ணீர் கிடைச்சிருக்குது, இந்த தண்ணீர்னால நம்முடைய தாகத்தை நம்ம தீர்த்து கொள்ளலாம் என்று சொல்லி அந்த தண்ணீரை குடிக்கலாம்னு போறாங்க. ஆனா அந்த தண்ணீர் குடிக்க முடியல. ஏனென்றால் அந்த தண்ணீர் கசப்பாய் இருந்ததுன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. ஒரு ஆளும் குடிக்க முடியாத அளவிற்கு கசப்பான தண்ணீராக இருந்தது. ஆனா அந்த தண்ணீரை பார்க்கிற பொழுது நல்ல தண்ணீரை போலதான் இருந்துச்சு. அந்த தண்ணீரை பார்க்கிற பொழுது சுத்தமான தண்ணீரை போலதான் இருந்துச்சு. ஆனா அந்த தண்ணீருடைய தன்மை என்னவானது என்றால் கசப்பு நிறைந்ததாக இருந்தது, பிறரால் குடிக்க முடியாததாக இருந்தது. இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. வெளிப்புறத்துல நல்லா இருக்குது, ஆனா உள்ளான வாழ்க்கை கசப்புகள் நிறைந்த வாழ்க்கையா இருக்குது. அப்போ அந்த இடத்துல மோசே என்ன செய்யறாரு, கடவுளை நோக்கி ஜெபம் பண்றாரு. அப்ப கடவுள் நோக்கி ஜெபம் பண்ணும்போது கடவுள் ஒரு மரத்தை காட்டுறாரு. அந்த மரத்தை அந்த தண்ணீர்ல போட்ட உடனே கசப்பான அந்த தண்ணீர் மதுரமாக மாறிவிட்டது, மதுரமாக மாறிவிட்டது. அந்த மரத்தை மோசே அந்த தண்ணீர்ல போட்ட உடனே வெளி தோற்றத்தில் மாத்திரமே நன்மையாக இருந்த அந்த தண்ணீர் பிறர் குடிக்கிற அளவிற்கு நல்ல தண்ணீராக, சுவை மிகுந்த தண்ணீராக மாறினது. ஆம், இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில சரி கடவுள் ஒரு மரத்தை போட்டிருக்கிறார். அந்த மரத்தை யார் போட்டதால் இயேசு ஆண்டவர் போட்டிருக்கிறார். இயேசு ஆண்டவர் சிலுவை மரத்தை சுமந்து வந்து நம்ம வாழ்க்கையில போட்டிருக்கிறாரு. அப்ப அந்த இயேசு ஆண்டவர் சுமந்த அந்த சிலுவை நம்ம வாழ்க்கையில விழுந்ததுனால கசப்பாய் இருக்கிற, கசப்பாய் இருந்த நம்முடைய வாழ்க்கைய மதுரமான வாழ்க்கையாக, செழிப்பான ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாற்றி விடுகிறார். நம்ம வாழ்க்கையில இருக்கிற கசப்பு, கஷ்டம், உபத்திரவம், போராட்டம், பாவம், துஷ்டத்தனம் எல்லாவற்றையும் ஏசாண்ட சுமந்த அந்த சிலுவை மரணம் பண்ணது மாற்றி விடுகிறது, மதுரமான வாழ்க்கையாக மாற்றி விடுகிறது. ஆம் எனக்கு அன்பானே, அதான் வேதம் சொல்கிறது. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 25வது வசனம் சொல்கிறது, அவன் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு வேண்டிக் கொண்டான். கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அந்த தண்ணீர் நல்ல தண்ணீர் ஆயிற்று. ஆம் எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், கடவுள் காண்பித்த மரத்தை மோசே தண்ணீரில் போட்ட உடனே நல்ல தண்ணீராக மாறினது, அதனுடைய கசப்பு நீங்கினது.
அதே போல இன்றைக்கு கடவுள் கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தை நம்முடைய வாழ்க்கையில போட்டிருக்கிறாரு. சிலுவையில இயேசு சிந்தின ரத்தத்தினால இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகளை நீக்கி இருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்களை நீக்கி இருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையை கூட நல்லதாக மாற்றிருக்கிறார். அப்போ இனி நம்முடைய வெளிப்புற தோற்றம் மட்டும் நன்மையானதாக நல்லதாக இல்லை, நம்முடைய உள்ளான வாழ்வு கூட சரி நல்லதாக இயேசு ஆண்டவர் மாற்றி விட்டார். அந்த ஆண்டவருக்குள்ளாக இனி வரக்கூடிய காலத்துல பிறருக்கு நன்மை கொடுக்கிற வாழ்க்கையை வாழுவோம், பிறருக்கு உதவி செய்து வாழுவோம். ஒரு ஆள் குடிக்க முடியாத தண்ணீர் எப்படி கடவுள் அந்த மரத்தை கொண்டு மாற்றி பிறர் குடிக்கிற அளவுக்கு மாற்றினாரோ, அந்த கசப்பான தண்ணீர் எப்படி இஸ்ரவேல் மக்களுடைய தாகத்தை தீர்த்ததோ, இன்றைக்கு நம்முடைய வாழ்வும் கூட சரி பிறருடைய தாகத்தை தீர்க்கத்தக்கதாக மாற்றி இருக்கிறார். நாமும் கிறிஸ்துவின் அன்பை சுவிசேஷத்தை பிறருக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையை செயல்பாடுகளாக விசுவாசோடு வெளிப்படுத்துவோம், பிறரோடு பகிர்ந்து வாழுவோம், கடவுளுடைய நாமத்தை மையப்படுத்துவோம். கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பார். ஆமேன். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக் கொள்வாராக. ஆமேன். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் கண்மலையும் மீட்புறமாகிய கடவுளே, இந்த ஆசீர்வாதமான நேரத்துக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். என்னுடைய வாழ்க்கை வெளிப்புறத்துல நல்லாக இருந்தா கூட உள்ளான வாழ்க்கை கசப்பான வாழ்க்கையாக இருந்தது, கஷ்டமான வாழ்க்கையாக இருந்தது, துன்பமான வாழ்க்கையாக இருந்தது, போராட்டமான வாழ்க்கையாக இருந்தது. அப்படியாக மாறாவின் தண்ணீரை எப்படியாக நீர் மாற்றி போட்டீரோ, அதே போல என்னுடைய கசப்பான வாழ்வில் கூட உங்களுடைய குமாரனாகிய கிறிஸ்துவுடைய சிலுவையின் வழியாக நீர் மாற்றி போட்டிருக்கிறீர். என்னுடைய கஷ்டங்களை நீக்கி எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழத்தக்கதாக நீர் எங்களுக்கு உதவி செய்ததற்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். இனி வரக்கூடிய காலத்துல நாங்கள் பிறருக்கு உதவி செய்து பிறருக்கு வாழ்வு கொடுக்கிற விதமாக நாங்கள் ஒரு சாட்சியில வாழ்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். மாறாவின் தண்ணீரானது எப்படியாக இஸ்ரவேலுடைய தாகத்தை தீர்த்ததோ, அதே போல நீர் கொடுத்த இந்த வாழ்வும் கூட பிறருக்கு ஒரு பயன்படுற ஒரு நல்ல வாழ்க்கையாக அமைவதற்கு எங்களை நீர் பயன்படுத்த வேண்டுமாய் வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் எங்களுடைய காரியங்களை எங்களுடைய வேலைகளை நம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புவிக்கிறோம். நீதாமே எங்களோடு இருந்து எங்களை பலப்படுத்தும், எங்களை காத்துக்கொள்ளும், எங்களை ஆஸ்வதியும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமீன். அனைவருக்கும் ஸ்தோத்திரம். கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமீன்.